ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எப்சான் கலர் பிரிண்டருங்க. உங்களுக்கு வந்து இப்போ அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது மாடல் வந்து L11050 மாடலு. ஸோ இந்த பிரிண்டரில் வந்து உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா, உங்களுக்கு அங்கே டிஸ்பிளேயில் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த எரர் கோடே உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் உங்களுக்கு காமிக்குது. ஸோ இந்த எரர் கோடை எப்படி நம்ம வந்து அதை டயக்னோசிங் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத இப்போ வந்து நமக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து எதில் ப்ராப்ளம், ஒன்று வந்து ஃபேர்ம்வேர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இன்னும் வந்து போர்ட் சைட் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த போர்டில் இஷ்யூ இருக்குது. ஸோ நம்ம வந்து போர்டை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து அந்த எப்சான் பிரிண்டர் தான் இப்போ அந்த பிரிண்டருடைய மதர் போர்டு தான் நம்ம வெளில வந்து டேக் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மதர் போர்டில் எந்த செக்ஷனில் இப்போ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்டாண்ட் பை செக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து அதாவது இந்த 5 வோல்ட் 3 வோல்ட் லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம், இந்த ஸ்டாண்ட் பை ஐசி, இந்த ஐசியில் இதுக்கான சிக்னல் லைனில் தான் இப்போ பிரச்சனைங்க. இப்போ இந்த சிக்னல் லைனில் வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. அது இப்போ வந்து அது எந்த காம்பனண்ட்டுங்கிறவங்க நம்ம ஸ்க்ராப்பில் வந்து இந்த காம்பனண்ட் வந்து இப்போ அவைலபிலிட்டி இருக்கிறனால நம்ம எடுத்து இந்த ஸ்க்ராப் போர்டில் வந்து எடுத்து நம்ம இந்த போர்டில் நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதை வந்து எப்படி வந்து நம்ம அந்த காம்பனண்ட்டை வந்து வெளியில் வந்து ஐசோலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் எடுத்து காம்பனண்ட் வந்து வெளியில் எடுத்துச்சு பண்ணிச்சு. இங்கே பாருங்கள், இந்த காம்பனண்ட் தான் இப்போ நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ இந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல தனியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம மெயின் போர்டில் நம்ம அந்த எப்சான் பிரிண்டரோட மதர் போர்டு, இப்போ அந்த மதர் போர்டில் உள்ள காம்பனண்ட்டை நம்ம ஃபால்ட்டியான காம்பனண்ட்டை வந்து இப்போ நம்ம வெளியில் டேக் அவுட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த ஷார்ட் வந்து ரிலீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஷார்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஷார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த காம்பனண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து இந்த L11050 மாடல் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பிரிண்டரு. ஸோ இதில் என்ன இஷ்யூன்றது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த காம்பனண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இப்போ போர்டு வந்து மெயின்டைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து டெஸ்டிங் ப்ராசஸ் பாருங்கள். அந்த எரர் கோடு வந்து உங்களுக்கு வந்து எகைன் வந்து வராது. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து நமக்கு கொடுத்தாச்சு நம்ம தரப்பில் வந்து. நீங்கள் பாருங்கள், அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகாது. ஸோ அந்த எரர் கோடு வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆனது. இப்போ எரர் கோடு வந்து நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து டெஸ்டிங் பாருங்கள், அந்த எரர் கோடு வந்து இப்போ வந்து ரிப்பீட் ஆகாது பாருங்க. இதுதான் வந்து ப்ராப்பர் வே. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆனதுனால உங்களுக்கு இந்த இஷ்யூ இல்லை. இப்போ நம்ம டெஸ்டிங் பிரிண்டர் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், டெஸ்டிங் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ 100% வந்து ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இந்த பிரிண்டரில் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ வந்து இது எப்படி வந்து நீங்களும் வீட்டில் இருந்தே சர்வீஸ் பண்ணலாம். ஸோ எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக டிடியில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து அந்த காம்பவுண்டை எப்படி வந்து செக் பண்ணுறது, பேசிக்கல் எலக்ட்ரானிக்கில் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு வரை உங்களுக்கு வந்து டெப்த் லெவலில் வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.